அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டே இன் மை லைஃப் vlog தான். ஸோ இந்த டே பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டேவோட vlog தான். ஸோ சம்மர் வெக்கேஷனில் அம்மா வீட்டுக்கு எல்லோரும் போயிருப்பீங்க. ஸோ அம்மா வீட்டில் எடுத்த ஷூட் தான் இந்த வீடியோ. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் கார சட்னியும் தான். ஸோ இந்த ரெசிபியோட வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. மதியானத்துக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா காடை வாங்கியிருந்தாங்க அத்தா. ஸோ காடை குழம்பு செய்யலான்னு சொல்லிட்டு அண்ணா ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் கத்திரிக்காய் அரிஞ்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பச்சடி செய்யறதுக்கு. இந்த பச்சடி ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. தம்பி ஒய்ஃபும் அண்ணா ஒய்ஃபும் ரொம்ப டேஸ்ட்டாக செய்வாங்க. இந்த ரெசிபியோட லாங் வீடியோ இன்ஷால்லா கூடிய சீக்கிரம் நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணுறேன். தம்பி ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக செய்வாங்க இந்த ரெசிபி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காடை குழம்பு செய்யறதுக்காக தான் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அகண்ட சட்டி, அதாவது கொஞ்சம் அதிகமாக செய்கிற குவான்டிட்டி செய்கிற மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். அது மாதிரி ஸ்பைசஸ் நம்ம சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 பீஸ் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஸோ இந்த குழம்புக்கு வந்து நெய் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்குங்க. சன்ஃப்ளவர் ஆயில் செய்யலாம் செய்யலாம், இல்லைனா வந்து நீங்கள் கடலெண்ணெய் இருக்கும்ல, ஸோ அதை கூட சேர்த்து செய்யலாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஸ்பைசஸ்னால் நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் ஒரு 2 ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறேன். ஆனியன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஸ்டைல் காடை குழம்பு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. காடையை வச்சு நம்ம கிரேவி மாதிரி கூட செய்யலாம், அப்படி இல்லைன்னா குழம்பு கூட செஞ்சுக்கலாங்க. நம்மளோட விருப்பம் தான். இன்னும் இருந்துச்சுன்னா நம்ம கிரேவி செஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக இங்கே லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால காடை குழம்பே செஞ்சிடலான்னு ஐடியா வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் காடையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு குழம்பு பக்கத்தையே தாளிச்சு விட்டுருந்தோம். ஸோ இதில் என்ன நான் சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பழுத்த தக்காளியாக ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். ரொம்ப பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸில் உள்ளது சேர்த்துருக்கேன். ஆனியன் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து தக்காளி சேர்த்துருக்கோம். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். காரத்துக்கு நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். டீஸ்பூனால் ஒரு 3.5 டீஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சமயத்தில் சில பேர் காரம் கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடுவாங்க, சில பேர் கம்மியாக சேர்த்துக்குவாங்க. சரி, இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்திருக்கணும். ஸோ இதோடையே வந்து நம்ம தயிர் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் காடையை. ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம தயிர் மட்டும் தான் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருந்தேன் மேரினேட் பண்ணி. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஸோ வீடியோ கிளிப்பும் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் கேர்டில், அதாவது தயிரில் நீங்கள் வந்து இந்த மாதிரி மேரினேட் பண்ணி குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காகவே குக் ஆகிடுங்க. நீங்கள் வந்து காடை விசில் வைக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஒரு 10-15 நிமிஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்து வந்துடும். நீங்கள் எதனா விசில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காடை எல்லாமே அங்கங்கே உடஞ்சி போயிடுங்க. ஸோ நீங்கள் வந்து சட்டிலே டேரெக்டாகவே குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம என்னென்ன ஸ்பைசஸ் சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் ஃபுல்லாகவே மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் ஃபுல்லாகவே ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூளோட குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தண்ணியில் கரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம். வந்து அந்த குழம்புல டேரெக்டாக போடாமல் இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இதுதான் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி சேர்த்துக்கணும். ஜீரகத்தூள் மிளகுத்தூள் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். ஏன்னா குழம்போட குவான்டிட்டி பொறுத்து கூட்டவோ குறையவோ செஞ்சுக்கலாம். இதை விட நீங்கள் கம்மியாக செஞ்சீங்கன்னா மசாலா கம்மியாக சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்க இந்த காடையோட குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருந்துச்சு. ஸோ ஒரு 5 ஜோடி காடை வந்து நம்ம இன்றைக்கி வாங்கியிருந்தோம். ஸோ வந்து குழம்பு கொஞ்சம் அதிகமாக தாங்க செய்கிற மாதிரி இருக்கும். நைட் இருந்தால் வச்சுக்கலாம்ல, ஸோ அதுக்காக தான். இந்த மாதிரி காடையை வந்து இந்த மாதிரி குழம்புலேயும் நம்ம வேக வைக்கணும், விசில்லாம் வைக்கக்கூடாதுங்க. ஸோ மசாலாலாம் சேர்த்துட்டோம். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காடையை நம்ம மேரினேட் பண்ணி வைக்கும்போது கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருந்தோமா, ஸோ அதனால தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துட்டு செக் பண்ணிட்டு சேர்த்துக்கணும். தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி மூடி தேங்காயில் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். முந்திரி பாதாம் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே கசகசா சேர்த்துருக்கேன். 2 முந்திரி 8 பாதாம் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பாதாம் முந்திரியோட குவான்டிட்டி அண்ட் கரெக்டான ரேஷியோவில் சேர்க்கணும். ஸோ அப்போ தான் குழம்புக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. ஸோ குழம்பு நல்லா கொதிச்சு செட் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஏன்னா மசாலாலாம் நல்லா செட் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் வந்து தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கணும். ஸோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா அண்ணன் ஒய்ஃப் வந்து வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் சேர்த்து போட்டு செய்கிற அந்த பச்சடி இருக்குது பாருங்கள். ஸோ அது ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கும் அந்த தேங்காய் பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதான் சீக்ரெட் மசாலான்னு சொல்லணும். ஏன்னா அந்த வெண்டைக்காய் பச்சடிக்கு கன்ஃபார்மாக இந்த மசாலா சேர்ப்பாங்க.
அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. அதே மாதிரி தேங்காவையும் நம்ம டேரெக்டாகவே சேர்க்கக்கூடாதுங்க, தண்ணியில் வந்து கரைச்சி சேர்த்துக்கணும். ஸோ இப்போ நம்ம தேங்காய் சேர்க்காமையே பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து தேங்காய் சேர்த்த மாதிரி அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். இஷ்டப்படுறவங்க தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் சேர்த்துக்கிட்டு செஞ்சுக்கலாங்க. இதை விட நீங்கள் கம்மியாக செஞ்சிங்கன்னா அரை மூடியிலே மூடி கூட நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். சில பேருக்கு தேங்காய் சேர்க்கறது பிடிக்காது, ஆனால் தேங்காய் நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதுவும் இந்த கசகசா முந்திரி பாதாம்னா இந்த குழம்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. அதுவும் மிக்ஸி ஜாரனா இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கழுவி ஊற்றிக்கலாம். ஸோ இது கூட நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு வந்து ஒரு கையளவு சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா தோல் உரிச்சு வச்சுருந்தேன். ஸோ அதை பல்ஸ் மோடில் அரைச்சி நான் சேர்த்துருக்கேன். ஸோ இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஸோ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். உங்களுக்கு அழகாக சூப்பராக ரெடி ஆகிடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக தேன் மாதிரி இருக்குது. இந்த குழம்போட ஃப்ளேவரை இன்னுமே கூட்டி கொடுக்கறதுக்காக நம்ம ½ லெமன் ஸ்வீஸ் பண்ணிக்கலாம். லெமன் வந்து 1 லெமன் கூட ஸ்வீஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு பாதி லெமன் தான் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் மீடியம் சைஸில் உள்ளது. 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பராக அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பக்கத்துலேயே வந்து தால்ச்சோறு, நெக்ஸ்ட் வந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குழம்பு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அண்ணா ஒய்ஃப் வந்து கத்திரிக்காய் போட்டு செஞ்ச சுவையான பச்சடி செஞ்சுட்டாங்க. ஸோ குழம்பு அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சில பேர்லாம் தேங்காய் சேர்க்க மாட்டாங்க. ஸோ வந்து தேங்காய் வந்து நம்ம வந்து அடிக்கடி சேர்த்து செய்யறதுனால தேங்காய் சேர்த்து செய்யறதே வந்து நல்ல டேஸ்டா தாங்க இருக்கும். அளவு மட்டும் நம்ம குறைச்சிக்கணும் தேவைன்னா. ஆனால் நீங்க இந்த மாதிரி தேங்காய் அதோட பாதாம் முந்திரி கசகசா இதெல்லாம் சேர்த்து சேர்க்கும் போது இன்னொரு நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க. அந்த மாதிரி இப்படி நீங்க குக் பண்ணீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே செஞ்சிடலாம். ஆனா இந்த மாதிரி அகண்ட பாத்திரமா இருக்கணும். ஸோ எடுக்கிற பாத்திரம் வந்து இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்க குழம்பு எவ்வளோ அழகா ரெடி ஆயிடுச்சுன்னு. ஸோ இந்த மாதிரி குழம்பு ரெடி பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் அப்படியே நீங்கள் வச்சுட்டு நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, அந்த காடையில் வந்து அந்த ஃப்ளேவர்னால் நல்லா இறங்கி அந்த குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காடை நம்ம சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆக்சுவலுக்கு வந்து சூப்பர் காமன் கூட சொல்லலாங்க. ஆக்சுவலாக நீங்கள் இந்த காடை குழம்புக்கு பிளைன் ரைஸ் வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இன்னைக்கு வந்து காடை குழம்பு, அப்புறம் இது கூடயே பார்த்தீங்கன்னா முட்டைகோஸ் பொரியல் செஞ்சு அது கூடயே வெண்டைக்காய் கத்திரிக்காய் பச்சடி இருக்கும்ல, ஸோ அதையும் நம்ம சைடிஷாக செஞ்சு அதுக்கு மேலே நம்ம தால்ச்சோறு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த காடை குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. ரைஸ்க்கும் சூப்பர் காம்போங்க, செம்ம டேஸ்டாக இருந்துச்சுங்க. பாருங்க, அதுவும் அம்மா சமையல் சொல்லவா வேணும், செம்ம அருமையாக இருக்குங்க. பாருங்க பார்க்கறதுக்கே இவ்வளோ அழகா இருக்குன்னு. 10-15 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகா மேலே செப்பரேட்டாக ஆயில்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. பார்க்கறதுக்கே இவ்வளோ அழகா இருக்குல்லங்க. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்வீட் எஸ்கேப் ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியா இருக்கட்டும், vlog-ஆ இருக்கட்டும், நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கு. சோ எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.